வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ஜஸ்ட்டு ஒரு கப் அவல் இருந்தால் போதும், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கேரட்டு, கேப்சிகம், தேங்காய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம் எல்லாம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு கப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவலை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருங்க. தண்ணியை தெளித்து உப்பும் வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு எவ்வளோ கொஞ்சம் தண்ணி வாங்கும் அவல், ரொம்ப குளக்குளம்னும் போயிட வேண்டாம். அதே நேரம் தண்ணி வாங்கும், அந்த அளவுக்கு தெளித்து நீங்கள் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் அவல் என்னென்னா ஊறிடட்டும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் எலுப்பு சட்டியில் நம்ம தாளித்து கொட்ட வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் தாளித்து கொட்டின்ட்டு நம்ம அந்த காயெல்லாம் வதக்கிண்டு சூப்பராக அவல் உப்புமா கிண்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒரு பாசிப்பருப்பை ஒரு 2-3 பிடிச்சி எப்படி எடுத்து முன்னாடியே ஊற வச்சுருங்க. பாசிப்பருப்பும் ஊற வச்சுங்க. அந்த தேங்காயை துருவி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேப்சிகம் ப்ளஸ் கேரட்டு, இது கூட நீங்கள் வெங்காயம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு நம்ம அவல் உப்புமா, பீன்ஸு, என்ன பச்சைக்காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்கு லேசாக தண்ணி தொளிச்சு வதங்க வைக்கணும். நிறைய தண்ணி விட்டு குளக்குளன்னு வேக வச்சிடக்கூடாது. அந்த வெந்திருக்கணும். அதே நேரம் குளக்குளன்னு ஆகிடாமல் காய் பார்த்துக்கணும். அது அந்த ஒன்று தான் இதில் கவனமாக கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி வதங்கி எடுத்தாச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம அவல் ஊற வச்சுக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சூப்பராக கிண்டிட்டேன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் போதும் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு. நீங்கள் பாசிப்பருப்பை ஊற வச்சுட்டு தேங்காயை துருவி வச்சுட்டு காயை கட் பண்ணி வச்சுருந்தேன்னா 5 நிமிஷம் தான் செஞ்சிருவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒன்றுமே டிஃபன் செய்ய நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், என்ன செய்யுதுன்னு தெரிலனா கூட இந்த மாதிரி அவல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டானது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவலை போடக்கூடாது. தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம சாதாரண உப்புமாக்குன்ற மாதிரி போட்டேன்னா அவல் உப்புமா போலபலான்னு வராது. ஸோ இதை கவனித்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான அவல் உப்புமா அதுலேயே பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். நம்ம வெறும் அவலை ட்ரையாக பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பெரியவாளுக்கு ஆசையாக சாப்பிடுவா. ஏன்னா அவெல்லாம் அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுல. நீங்கள் செஞ்சுட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.